இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தாண்டிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமிதம் கொள்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் துவக்க நாட்கள்ல வந்திருக்கிற நாம் கர்த்தர் நம்மோடு கூட என்ன வார்த்தையை குறித்து பேச இருக்கிறார் என்பதை குறித்து மிக ஆர்வமாய் காணப்பட்டிருப்போம். கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்திருப்பார், அநேக வாக்குத்தத்த வசனங்களினால் நம்மை நிறைத்திருப்பார். இது எல்லாவற்றையும் நாம் எப்படி சுதந்திரிக்க போகிறோம், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக நிறைவேற போகிறது என்கிறதான ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையோடு நம்மோடு கூட பேசுகிறார். அது என்ன வார்த்தைன்னு சொன்னால், நான் உன்னோடு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் கூட காணப்படுகிறார். ஆதியாகமம் 31:3 ஆண்டவர் யாக்கோபை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். ஐ ஆம் வித் யூ. நான் உன்னோடே கூட இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷமான ஒரு காரியமாய் காணப்படும். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருந்து என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது கூட நாம் பார்ப்போமானால், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்ய போகிறாராம்? யாத்திராகமம் 34:27 வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளின் எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். உன்னோடும் இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன். முதலாவது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறவராய் கூட அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒரு உடன்படிக்கை எழுதப்பட்டு விட்டது, இல்லை உடன்படிக்கை செய்யப்பட்டு விட்டது என்றால் அந்த உடன்படிக்கை செய்து கொண்டுதான இரண்டு பேரும் அதை மீற மாட்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு தன்மை கொண்டது இந்த உடன்படிக்கை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக? நம்மோடு கூட முதலாவது ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். என்ன உடன்படிக்கை? நான் எனக்கு சொந்தமல்ல, நான் என்னை உண்டாக்கிய என்னுடைய தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சும்மா அவர் வந்து விட மாட்டார், சும்மா நம்மோடு கூட தங்கி இருந்து விட மாட்டார். அவர் நம்மோடு கூட வந்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவனாய் கூட காணப்படுகிறார். எரேமியா 31:11 நாம் வாசிக்கிறோம். இது என்ன உடன்படிக்கையாம்? உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். இப்போ முதலாவது வார்த்தையில பார்க்கிறோம், உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதான உடன்படிக்கை? ஒரு ரட்சிப்பின் உடன்படிக்கை. அப்ப தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஒரு தகப்பன் என்கிறதான ஒரு ஸ்தானத்தை அவர் நம்மிடத்துல ஏற்படுத்தி அவருடைய பிள்ளைகள் என்கிறதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான மேலான ஒரு உடன்படிக்கை, ஒரு தகப்பன் பிள்ளைகள் என்கிறதான உறவிற்குள்ளாக நம்மை அவர் கட்டுவிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் உன்னோடு கூட இருக்கிறேன்? உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நீ என்னுடைய அருமையான பிள்ளை அல்லவா? அப்ப நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதான். அப்ப இந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் நம்மை இந்த வருடத்துல நடத்துகிறவராய் கூட காணப்படுகிறார். எசேக்கியேல் 16:8 கூட நாம் வாசிக்கிறோம், நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது, அப்பொழுது உன் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடே உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவன் ஆனாய். அப்போ இதுவரைக்கும் ஒருவேளை கடந்த வருஷத்தின் காலங்கள்ல கொஞ்ச நாட்கள் நம்ம ஆண்டவரோடு இருந்திருக்கலாம், இல்ல சில நேரத்துல ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், இல்ல நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை மேலும் கீழுமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது நானே உன்னை தேடி வருகிறேன்,
விரும்புகிறேன், நானே உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். இந்த 2026வது வருடத்துல நான் உன்னோடு கூட இருக்கும்படியான ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கையை, ஒரு கவனண்ட உன்னோடு கூட செய்ய நான் சித்தமாயிருக்கிறேன், உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஒரு பாக்கியத்தை பெறுவதற்கு ஆசையோடு கூட அவளோடு கூட காணப்படுகிறோம்? இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேண்டுமானால், அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வலிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்ய வேண்டும். என்ன உடன்படிக்கை? நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், நீர் என்னை விட்டு பிரிய மாட்டீர் என்கிறதான ஒருவருக்கொருவர் ஒத்து போகிறதான ஒரு காரியம். இன்னைக்கு இந்த உடன்படிக்கையை நாம் செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே எசேக்கியேல் 16வது அதிகாரம் 62வது வசனத்துல வாசிக்கிறோம், உன்னோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிவாய். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்றெல்லாம் ஒருவேளை நாம் சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் சிந்தனைகள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன் அல்லவா, அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன், அப்போது நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இந்த வருஷத்தின் துவக்கத்துல நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் அல்லவா, இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் உன்னோடு கூட நான் எல்லா காரியங்களிலும் இருந்து, எல்லா காரியங்களிலும் உன்னை நடத்தி, எல்லா காரியங்களிலும் உன்னை சகலத்திற்கும் நன்மைக்கு ஏதுவான பாதையிலே நடத்தி செல்லுவேன், அப்பொழுது நான் யார் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்ய தகுதியுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல கூட நாம் இப்படியாக வாசிக்கிறோம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். என்ன உடன்படிக்கை? இந்த உலகமே அழிந்து போனாலும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய குமாரரும் உன்னுடைய குமாரருடைய பிள்ளைகளும் உன்னுடைய குமாரருடைய மனைவிகளும் அவர்கள் அழிவதில்லை, அவர்களை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி நோவாவோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் சொல் தவறாதவர், அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிற்கும். அதே போலதான் நோவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்றுதான காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார், அவர் ஆர்வமுள்ளவராய் காணப்படுகிறார். நம்மோடு கூட ஒருவேளை உலகத்தின் காரியங்கள் முடியாது என்று சொன்னாலும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்கிறதான உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாய் அதை நான் செய்து காட்டுவேன் என்று சொல்லி இந்த வருஷத்தின் துவக்கத்துல கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பேன் என்று ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறீர் அல்லவா, அதை நான் நினைவு கூறுகிறேன். எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்கும் போது நிச்சயமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் யாரோடு கூட இருக்க வேண்டும்? நாம் ஒருவேளை உலகத்தாரோடும் இல்லை நாம் அதிகமாய் நேசிக்கிற யாரோடு கூட நாம் உடன்படிக்கையை செய்திருந்தால் இன்னைக்கு அதெல்லாம் விட்டு உலகத்தின் ரட்சகராக இருக்கிற, உலகத்தின் மேல் அன்பு வைக்காத மேலான அன்பு கொண்டு இந்த பரலோகத்தின் தேவனிடத்துல நாம் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவரும் நம்மோடு கூட இருப்பார், நாமும் ஆண்டவரோடு கூட இருப்போம். இந்த வருஷத்தின் துவக்கத்தை போல இந்த வருஷம் முழுவதும் அநேக நன்மைகளினால் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான காரியங்கள் தடைபடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். இதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, எனவே ஆண்டவரிடத்துல உடன்படிக்கையில உறுதியாய் நிலைத்திருப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிற விசுவாசத்துல காத்து நடப்போம். கர்த்தர் தாமே நாம் கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாய் நாம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின அந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர் என்ற ஒரு அருமையான வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ரட்சிப்பின் உடன்படிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல சுவாமி ஆண்டவரே, நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து கைகோர்த்து ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறது போல நாங்களும் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எடுத்த இந்த தீர்மானத்துல நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப நாமத்துல வேண்டி செபிக்கிறோம் எங்கள் சுபங்கிலும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
மகிமை